ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ரகாயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த 7 நாட்கள் என்ற வகையில வாரப்பலனாக மேஷ லக்னத்திற்கு இந்த பதிவு மார்ச் மாதம் 16ஆம் தேதி முதல் மார்ச் 22ஆம் தேதி வரை, அதாவது சனிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை 7 நாட்கள்ல மேஷ லக்னத்துக்கு வாரப்பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷ லக்னத்திற்கு கிரக நிலைகள், இப்ப சூரியன் 12ஆம் இடமான மீனஸ்தானத்துல இருக்கார். அதே போல புதன் 12ஆம் இடமான மீனராசியில இருக்கார். அதே போல ராகுவும் 12ஆம் இடத்துல இருக்கார். மேஷ லக்னத்துல குரு இருக்கார். 6ஆம் இடத்துல கேது இருக்காரு. சுக்கிரன், சனி, அதே போல செவ்வாய், இந்த 3 கிரகமும் லாபஸ்தானத்துல கும்பராசியில இருக்காங்க. இந்த அளவுல சனிக்கிழமை அன்னைக்கு மார்ச் 16ஆம் தேதி அன்னைக்கு மாலை 4:05 வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் போறாரு. தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல போறாரு. ரோகிணி என்பது சந்திரன் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரம். சந்திரன் நமக்கு 4ஆம் அதிபதி, தாய் ஸ்தானாதிபதி. மனை, பூமி, வாகனம், உற்பத்தி சார்ந்த தொழில்கள், விவசாயம் அனைத்தையும் குறிக்கிற கிரகம். இது பலம் பெறுகின்ற காரணத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்துல இருக்காரு. அவரும் தன்னுடைய பங்களிப்பை வேலையின் மூலம் நமக்கு லாபகரமாக நடத்தி தருவார். மாலை 4:05 வரைக்கும் இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது பொருள் சார்ந்த நன்மைகள், விவசாயமாகட்டும், உற்பத்தி சார்ந்த துறையாகட்டும், பணவரவாகட்டும், பொருள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக எடுத்துக்கொள்ளுங்கள். மாலை 4:05க்கு மேல மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் தொடங்குகிறது. மறுநாள் மார்ச் 17 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:46 வரைக்கும் அந்த மிருகஸ்ரீஷம் நட்சத்திரம் இருக்கிறது. இப்ப நம்ம ஞாயிற்றுக்கிழமை பலனாக செவ்வாய் தான் பலனை தருகிறார் என்று பார்க்க இருக்கிறோம். செவ்வாயினுடைய சொந்த நட்சத்திரத்துல கும்பராசியில இருக்கிறபடினால நமக்கு அது மேஷத்துக்கு ஒரு மன திருப்தியை தரக்கூடியது. எதிர்பார்த்த காரியங்கள்ல வெற்றி, மூத்த சகோதர சகோதரி நண்பர்கள் மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள், இதெல்லாம் நம்மளுக்கு சிறப்பாக இருக்கும். லக்னாதிபதியே அந்த செவ்வாய் சொந்த நட்சத்திரத்துல இருக்கிறது ஒரு லக்னாதிபதியை சுயபலம் பெறுவதற்கு சமம். அப்ப நம்முடைய ஆதிக்கம், சிந்தனை, செயல்திறன் இதெல்லாம் அதிகரித்து நம்மை சரியான ஒரு திட்டங்கள்ல செயல்பட வைக்கும், சரியான பாதையில பயணிக்க வைக்கும். அதனால நமக்கு நன்மைகள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:46க்கு மிருகசிரீஷம் முடிஞ்சு திருவாதிரை தொடங்குகிறது. மிதுன ராசிக்கு சந்திரன் போயிடுறாரு. 3ஆம் இடத்துல சந்திரன். திருவாதிரை நட்சத்திரமானது மாலை 6:10 வரைக்கும் இருக்கு. திங்கட்கிழமை மார்ச் 18ஆம் தேதி. இது ராகுனுடைய நட்சத்திரம். இந்த ராகுனுடைய நட்சத்திரத்துலதான் சனி பகவான் போயிட்டு இருக்காரு. இப்ப சுக்கிரனும் சேர்ந்து போயிட்டு இருக்காரு. ராகு ரேவதி நட்சத்திரத்துல இருக்காரு, 12ஆம் இடத்துல. இந்த சனி லாபஸ்தானத்துல சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறது. ஏதாவது ஆடை ஆபரண சேர்க்கைகள், வண்டி வாகன சுகங்கள், ஒரு திருமண காரியங்களுக்கு உண்டான முன்னெடுப்புகள், இதுக்கெல்லாம் சாதகமா வேலை செய்யும். ராகு நமக்கு என்னதான் 12ல இருந்தாலும் கூட ராகுனுடைய நட்சத்திரத்துல இருக்கிற கிரகங்கள் தான் ஒரு உரிமை எடுத்துக்கிட்டு நல்லது பண்ணும். இந்த 12ல இருக்கிற ராகு என்ன பண்ணும்? நமக்கு கொஞ்சம் சோம்பலை தரும், தேவையில்லாத செலவுகள், திடீர் செலவுகளை தரும். அதுல கவனமா இருந்துக்கிட்டா போதும். அதிகமான அலைச்சல், திருச்சல், திடீர் பிரயாணங்கள், இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். ரொம்ப முக்கியம் இல்லாததுக்கு பிளான் பண்ணக்கூடாது. செவ்வாய்க்கிழமை மார்ச் 19ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். அன்னைக்கு முழுக்க, அதாவது நைட் 8:09 வரைக்கும் குருவினுடைய நட்சத்திரம். அப்ப குரு லக்னத்துல பரணி நட்சத்திரத்துல சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால நல்ல ஒரு பலனை தரக்கூடிய நாள். முன்னோர்கள், குலதெய்வம், தந்தை வர்க்கம்,
மேல் படிப்பு, ஆராய்ச்சி கல்வி, படிப்பு சார்ந்த அத்தனை விஷயத்துக்கும் மேன்மைகளை கொடுக்கும். அரசியல் வாழ்க்கை, பொதுஜன தொடர்பு, இதுக்கெல்லாம் வளர்ச்சிகளை கொடுக்கும். பேங்கிங் வேலைகள், அது மாதிரி ஐடி வேலைகள், பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள், பெரிய பெரிய டிரான்ஸ்போர்ட்டு பண்ணுறது, எல்லாமே நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை மார்ச் 19 இரவு 8-9 வரைக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரம், குரு நட்சத்திரம் இன்னைக்கு சிறப்பு. மறுநாள் மார்ச் 20 புதன்கிழமை ஃபுல்லாகவே பூச நட்சத்திரம். கடகராசிக்கு சந்திரன் மாறிடுது. 4ஆம் இடத்துல சந்திரன் மாறி பூச நட்சத்திரத்தில் போகிறதுனால சனியினுடைய பலனை இன்னைக்கு தருவார். உறவுகள் சார்ந்த நன்மைகள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் உண்டாகும். குழந்தைகள் வழி, கணவன் மனைவி வழி, சொந்த பந்தங்கள், பழகின பேரில் ஏதாவது மனஸ்தாபங்களாக இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் விலைக்கு கிளியர் ஆகக்கூடிய ஒரு நல்ல நாள். அதனால இந்த நாளில் உறவு சார்ந்த நன்மைகள் நடக்குமா ஒழிய பொருள் சார்ந்த உற்பத்தி துறை, தொழில் சார்ந்த நன்மைகள் பெருசாக எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அகத்துக்கு நல்லா இருக்கு, புறத்துக்கு நல்லா இல்லை. அப்ப இதை சந்தோஷத்துக்கு பயன்படுத்திக்கணும். மறுநாள் மார்ச் 21 முழுக்க முழுக்க ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். புதன் எங்க இருக்காரு? புதன் மீனத்துல இருக்காரு. அப்ப ராகு புதன் 2 பேருமே சேர்ந்துடுறாங்க. இந்த புதன் ராகு சேர்க்கை இன்னைக்கு நமக்கு வேலை செய்யும். அப்ப புதன் நமக்கு யாரு? ஒரு வழக்கு, வேலையில ஒரு ஜெயிக்கிறது, போட்டி பந்தயத்துல, அதே மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பண்றது, நம்ம திறமைகளை வெளிப்படுத்துறது, இதுக்கெல்லாம் உண்டான கிரகம் தான். ஆனா 12ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால சில அவஸ்தைகளுக்கு ஆளாகும். ராகு கூட சேர்ந்ததுனால நாம செய்யறதே நமக்கே கரெக்டாங்கிற டவுட் வரும். அதன் மூலமாக யாரை நம்புறது, எதை நம்பி எதை ப்ரெசன்டேஷன் பண்றதுங்கிற டவுட் எல்லாம் வரும். முடிந்த அளவு இன்னைக்கு புது முயற்சிகளை தவிர்த்துட்டது நல்லது. புது ஆராய்ச்சிகள், புது முயற்சிகள், இதுல எல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் நீடிக்கும். பிரயாணங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆஸ்பத்திரி செலவுகள். ஸோ இது மாதிரியான ஆயில்ய நட்சத்திரத்தை வியாழக்கிழமை மார்ச் 21 கடந்து போயிடணும். வெள்ளிக்கிழமை மார்ச் 22 வெள்ளிக்கிழமை மக நட்சத்திரம். அது சிம்ம ராசிக்குள்ள சந்திரன் போயிருந்தார். கேதுனுடைய நட்சத்திரம் தான் மக நட்சத்திரம். கேது நமக்கு 6ஆம் வீட்டுல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா? நன்மைகளை தருவார். வேலைக்கு நன்மை, அதே போல பொருள் வாங்கிறது, வீட்டுக்கு தேவையானது, உறவினர்கள் வருகை, வளர்ச்சிகள் எல்லாம் நல்லா இருக்கும். அதனால இந்த மக நட்சத்திரத்தை அன்னைக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு, கேது 6ஆம் இடத்துல இருக்காரு. அந்த 6ஆம் இடம் என்பது நம்ம சர்வீஸ்ல நம்ம பேரும் புகழும் பண வரவையும் சம்பாதிக்கிறது காட்டுது. நல்ல நாளாக அமையுது. இந்த 7 நாட்கள் பலனை பார்த்தோம். தொடர்ந்து பயணிப்போம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.